Hello everyone, welcome to our channel Happy Learning. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி யூஸ் 75 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 75 டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ். கவலைப்படாதே. கவலைப்படாதே இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் வரி. டோன்ட் வரி. மன்னிக்கவும். மன்னிக்கவும் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எக்ஸ்கியூஸ் மீ ஆர் சாரி. எக்ஸ்கியூஸ் மீ ஆர் சாரி அப்படின்னு சொல்லணும். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். I am pleased to meet you. I am pleased to meet you. இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான். எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்? Where are you going? Where are you going? நீ இங்கு வசிக்கிறாயா? நீ இங்கு வசிக்கிறாயா? இதை எப்படி கேட்கலாம்? Do you live here? Do you live here? நீ இங்க வசிக்கிறாயா? Do you live here? பேருந்து நிறுத்தம் எங்கே உள்ளது? பேருந்து நிறுத்தம் எங்கே உள்ளது? Where is the bus stop? Where is the bus stop? இது எவ்வளவு? இது எவ்வளவு? நம்ம கடையில் போய் கேட்கும்போது இது எவ்வளவு அப்படின்னு கேட்கறதுக்கு how much is this? How much is this அப்படின்னு கேட்கணும். இது மிகவும் விலை உயர்ந்தது. இதை எப்படி சொல்லலாம்? இது மிகவும் விலை உயர்ந்தது. இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். எனக்கு புரியவில்லை. எனக்கு புரியவில்லை. I don't understand. I don't understand. பீதி அடைய வேண்டாம். பீதி அடைய வேண்டாம். Don't panic. Don't panic. அவளை கூப்பிடு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Call her. அவளை கூப்பிடு அப்படின்னா இங்கிலீஷ்ல call her. சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. Come soon. Come soon. அமைதியாக இரு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அமைதியாக இரு அப்படின்னா keep quiet. Keep quiet. நெக்ஸ்ட், என்ன நடந்தது? என்ன நடந்தது? இதுக்கு இங்கிலீஷ்ல what happened? What happened? நெக்ஸ்ட், அவர் திருமணமானவர். யாரோ ஒருத்தர் நம்ம பார்க்குறோம், அவரை நம்ம வந்து அவர் திருமணமானவர் அப்படின்னு சொல்கிறோம். He is married. He is married அப்படின்னு சொல்லணும். போதாது. போதாது அப்படின்னா not enough. Not enough. நெக்ஸ்ட், அழ வேண்டாம். அழ வேண்டாம் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் க்ரை. டோன்ட் க்ரை. நெக்ஸ்ட், சுருக்கமாக சொல். சுருக்கமாக சொல் அப்படின்னா எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி. நிறைய பேர் இதை வந்து லென்த்தாக சொல்கிறதுக்கு தான் ப்ரீஃப் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. சுருக்கமாக சொல்கிறதுக்கு தான் ப்ரீஃப்லி அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட், என்னுடன் வா. என்னுடன் வா. Come with me. Come with me.
நெக்ஸ்ட் எனக்கு உதவி செய். எனக்கு உதவி செய். நம்ம ஃப்ரெண்டு கிட்டயோ இல்லை வேற யார்கிட்டயோ நம்ம கேட்கும்போது எனக்கு உதவி செய், ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உள்ளே வா. உள்ளே வா. கம் இன். கம் இன். கம் இன் அப்படி சொல்லுவோம்ல, கம் இன். இதை எடுத்துக்கொள். இதை எடுத்துக்கொள். டேக் திஸ். டேக் திஸ். சண்டை போடாதே. சண்டை போடாதே. டோன்ட் ஃபைட். டோன்ட் ஃபைட். பொய் சொல்லாதே. இதை எப்படி சொல்லலாம்? பொய்க்கு இங்கிலீஷில் லை. அப்போ பொய் சொல்லாதே அப்படின்னா டோன்ட் லை. டோன்ட் லை. ஏன் இங்க வந்தீங்க. ஏன் இங்க வந்தீங்க. இதை எப்படி சொல்லலாம்? Why did you come here? Why did you come here? அமைதியாக இரு. அமைதியாக இரு அப்படின்னா பி குவைட். இதுக்கு முன்னாடி கீப் குவைட் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. கீப் குவைட் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான வேலை சொல்கிறது. பி குவைட் அப்படின்னா கொஞ்சம் பொலைட்டாக சொல்கிறது. தாமதிக்காதே. தாமதிக்காதே. டோன்ட் பி லேட். டோன்ட் பி லேட். மீண்டும் முயற்சி செய். மீண்டும் முயற்சி செய். ட்ரை அகைன். ட்ரை அகைன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவ்வளவு மோசமில்லை. அவ்வளவு மோசமில்லை. நாட் பேட். நாட் பேட். இங்கு கையெழுத்து போடு. இதை எப்படி சொல்லலாம்? கையெழுத்துக்கு இங்கிலீஷில் சைன். அப்போ இங்கு கையெழுத்து போடு அப்படின்னா சைன் ஹியர். சைன் ஹியர். சீக்கிரம் சந்திக்கலாம். சீக்கிரம் சந்திக்கலாம். See you soon. See you soon. விரைவில் குணமடையுங்கள். ஹாஸ்பிட்டலில் போய் யாரையாவது பார்க்க போகிறோம். விரைவில் குணமடையுங்கள். கெட் வெல் சூன். கெட் வெல் சூன். வேகத்தை குறை. வேகத்தை குறை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸ்லோ டவுன். ஸ்லோ டவுன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உளறலை நிறுத்து. உளறலை நிறுத்து. ஸ்டாப் பிளாபரிங். ஸ்டாப் பிளாபரிங். பெரிதுபடுத்த வேண்டாம். பெரிதுபடுத்த வேண்டாம். டோன்ட் எக்ஸாஜரேட். டோன்ட் எக்ஸாஜரேட். எனக்கு நினைவூட்டு. எனக்கு நினைவுபடுத்து இல்லைன்னா நினைவூட்டு. ரிமைண்ட் மீ. ரிமைண்ட் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கவனம் செலுத்து. கவனம் செலுத்து. பே அட்டென்ஷன். பே அட்டென்ஷன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ பேசுவது எனக்கு கேட்கிறது. நீ பேசுவது எனக்கு கேட்கிறது. ஐ கேன் ஹியர் யூ. ஐ கேன் ஹியர் யூ. எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். ஐ நோ. ஐ நோ. பேசுவதை நிறுத்து. பேசுவதை நிறுத்து. ஸ்டாப் டாக்கிங். ஸ்டாப் டாக்கிங்.
நான் சென்றேன். நான் சென்றேன். I went. I went. past tenseல இருக்குல்ல, so I went அப்படின்னு சொல்லணும். எழுந்திரி. எழுந்திரி. இதை எப்படி சொல்லலாம்? get up. get up. next sentence. நான் கூறினேன். நான் கூறினேன். I said. I said. next sentence. எதற்காக. எதற்காக. இதை எப்படி கேட்கலாம்? for what. for what. இப்பதான். இப்பதான். just now. just now. இப்ப நடந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது just now. இப்பதான் நடந்தது. just now. அதை புறக்கணி. புறக்கணிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ignore. அதை புறக்கணி அப்படின்னா ignore that. ignore that. உனக்கு பைத்தியமா. உனக்கு பைத்தியமா. are you crazy. are you crazy. நான் இன்னைக்கு லீவு. நான் இன்னைக்கு லீவு. I am off today. I am off today. நாளை வரைக்கும். நாளை வரைக்கும். until tomorrow. until tomorrow. அவனை நிறுத்து. அவனை நிறுத்து. நிறுத்துறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டாப். அவனை அப்படின்ற போது ஸ்டாப் ஹிம். ஸ்டாப் ஹிம். அங்க போலாம். அங்க போலாம். லெட்ஸ் கோ தேர். லெட்ஸ் கோ தேர். மெதுவாக போ. மெதுவாக போ. go slowly. go slowly. உட்காருங்க. வீட்டுக்கு யாராவது வராங்க, உட்காருங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது ப்ளீஸ் பி சீட்டட். ப்ளீஸ் பி சீட்டட். மணி என்ன. மணி என்ன. வாட்ஸ் த டைம். வாட்ஸ் த டைம். நம்ம அப்புறம் பேசலாம். நம்ம அப்புறமா பேசலாம். லெட்ஸ் டாக் லேட்டர். லெட்ஸ் டாக் லேட்டர். அப்புறமா அப்படின்னா லேட்டர். லெட்ஸ் டாக் லேட்டர். இது போதுமா. இது போதுமா. இஸ் திஸ் இனஃப். இஸ் திஸ் இனஃப். எனக்கு அப்படி தோணல. எனக்கு அப்படி தோணல. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ டோன்ட் திங்க் ஸோ. எனக்கு அப்படி தோணல. இன்னும் கொஞ்ச நேரத்தில். இன்னும் கொஞ்ச நேரத்தில். இதை எப்படி சொல்லலாம்? in a little while. in a little while. படிப்படியாக. படிப்படியாக. step by step. step by step. உதாரணத்திற்கு. உதாரணத்திற்கு. உதாரணம்னா எக்ஸாம்பிள். உதாரணத்திற்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள். நான் தோசை சாப்பிட்டேன். நான் தோசை சாப்பிட்டேன். I had dosa. I had dosa.
ஐ ஏட் தோசா அப்படின்னு சொன்னால் தப்பான்னு கேட்டால் தப்புலாம் கிடையாது. ஐ ஏட் தோசான்னு சொல்லலாம், ஐ ஹேட் தோசா அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஹூ நோஸ்? ஹூ நோஸ்? நிறைய நேரங்களில். நிறைய நேரங்களில். மோஸ்ட் ஆஃப் த டைம். மோஸ்ட் ஆஃப் த டைம். செய்ய முடியும். செய்ய முடியும். கேன் டூ. கேன் டூ. கண் சிமிட்டாதே. சிமிட்டுறதுக்கு இங்கிலீஷில் விங்க். அப்போ டோன்ட் விங்க். கண் சிமிட்டாதே அப்படின்னா டோன்ட் விங்க். இப்போதெல்லாம். இப்போதெல்லாம். இதை எப்படி சொல்லலாம்? நவ்வடேஸ். நவ்வடேஸ். சுறுசுறுப்பாக இரு. சுறுசுறுப்பாக இரு. பி ஆக்டிவ். பி ஆக்டிவ். எந்த நேரத்திலும். எந்த நேரத்திலும். at any moment. at any moment. விலகி இரு. விலகிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? அவே. அப்போ ஸ்டே அவே. ஸ்டே அவே. என்னை விட்டு விலகி இரு. ஸ்டே அவே. புகைப்படம் எடு. புகைப்படம் எடு. டேக் போட்டோ. டேக் போட்டோ. கவனமாக இரு. கவனமாக இரு. இது எப்படி சொல்லலாம்? கவனத்துக்கு இங்கிலீஷ்ல கேர்ஃபுல். அப்போ பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல். குழந்தைத்தனமா இருக்காது. குழந்தைத்தனமா இருக்காது. குழந்தைத்தனத்துக்கு இங்கிலீஷ்ல சைல்டிஷ். அப்போ டோன்ட் பி சைல்டிஷ். டோன்ட் பி சைல்டிஷ். வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போ. கோ ஹோம். கோ ஹோம். நான் ஏன் போகணும்? நான் ஏன் போகணும்? இது எப்படி கேட்கலாம்? why should I go? why should I go? குழம்பாதே. குழம்பாதே. குழம்புறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கன்ஃபியூஸ்ட். அப்போ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிகினர்ஸ் எல்லாருமே இதை எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளால் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். ஸோ நீங்கள் இதை டெய்லி லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப்